அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கிய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு கொஷின்ஸ் டைப்பில் பார்த்துடலாமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டியலின மக்கள் மீதான அட்டூழியங்கள் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது 1989. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சட்டம் வந்து ஒரு குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு நம்ம 1976 ஒரு சட்டத்தை படிச்சிருப்போம். அந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கப்பா. எந்த சட்டம்? இந்த 1989 சட்டம். இந்த 89 ஒரு 2 முக்கிய நோக்கங்கள் இருக்குது. இது தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையை தடுக்கணும். அடுத்தது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறாங்க. இதுதான் இதோடைய முக்கிய 2 நோக்கங்களே இந்த 89 சட்டத்துக்கு. அடுத்தது, இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த எந்த போக்குவரத்து வழித்தடம் பேசப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை விளாடிவோஸ்டாக் கிழக்கு கடல் வழி வழித்தடம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த கடல் வழி போக்குவரத்துக்கான டைமையும் ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிடுது. அடுத்தது, இந்த கடல் வழிப்பாதை தான் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்திற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், மகாபரிநிர்வாண தினம் டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கையில் எந்த முக்கிய நிகழ்வை நினைவு கூறுகிறது அப்படின்றாங்க. அவருடைய நினைவு நாள். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மகாபரிநிர்வாணா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சொல்லு வந்து பௌத்த மதத்துலேருந்து தான் பெற்று இருப்பாங்க. அதாவது மரணத்திற்கு பிறகு இறுதியாக மோட்சம் அடைவது தான் இதோடைய முக்கிய நோக்கமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குறது நம்ம மோஸ்ட்லி ஒரு பேசிக் டேட்டா தெரிஞ்சுக்கணும். எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1990. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் குறித்து சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையத்தின் தலைவராக 2025 யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால், நீதிபதி எஸ் முரளிதரர் அப்படின்றது தான் ஆன்சர். இந்த முரளிதரர் யார் அப்படின்னு பார்த்தா, 2023 ஒரிசாவுடைய ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஏற்றுமதியின் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர் எது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட 18% வந்து நமக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. சரி, மீண்டும் அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.